ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் லாவண்யா. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்க. இதெல்லாம் செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ பதிவிடல. நான் என் வீட்டு வேலைகளை எப்படி சுலபமாக முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவுகள் தான் இங்கே பதிவிட்டுட்டு வரேன். முன்னாடி கிளிப்பிங்ஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு மேங்கோ ரைஸ் பண்ணியிருந்தேன். அம்மா வீட்டிலேருந்து பறிச்சிட்டு வந்தது மெமரிக்காக முன்னாடி போட்டிருக்கேங்க. ஜன்னலில் போட்டிருக்க 2 ஷீட் பார்த்துருப்பீங்க. பேஸ்ட் ஆன் தட் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன விஷயங்கள்லாம் அதை வச்சு நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு தான் பார்க்க போகிறோங்க. ஒவ்வொரு வருஷம் சம்மர் வரும்போதும் மூங்கில் தட்டி முன்னாடி போட்டுருவாங்க. மாடியில் போட்டிருக்க மாதிரி நிறைய தட்டி வச்சுருக்கேன், முன்னாடி போட்டுருவோம். ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெர்மாக்கோல் வாங்கிட்டு வந்தவங்க. கிளாஸ்லாம் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம். அந்த தெர்மாக்கோல் ஃபிட் பண்ணிட்டா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கி ஆல்ரெடி ஃபிட் பண்ணியிருந்தேங்க. தெர்மாக்கோல் ஃபால் சீலிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு உங்கள் நிறைய பேருக்கு தெரியும். அந்த ஹீட்டு இறங்காமல், அதனால் ஜன்னலுக்கு ஃபிட் பண்ணலான்னு ஃபிட் பண்ணவங்க ஒன்று வாங்கிட்டு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. அந்த சூடு உள்ளே வராமல், அதனால் மற்ற எல்லா ஜன்னல்களுக்கும் போட்டுடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோங்க. எல்லா ரூமுக்கும் இதே மாதிரி ஃபிட் பண்ணிட்டா சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இது ஃபுல்லாகவே நான் செட் பண்ணுங்க. ஆனால் இன்றைக்கி நான் ஹாலுக்கு மட்டும் போட்டேன். அடுத்த நாள் போட்டுடலான்னு வெயிட் பண்ணால் கரெக்டாக ஆளுங்கட்டி மழை வந்துருச்சுங்க. சரி, வெயிட் பண்ணி போடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேங்க. ஆனால் ஹாலுக்கு நல்ல கூலிங் இருக்குங்க. எந்த ஒரு வேலையும் 2 பேர் சேர்ந்து செஞ்சால் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் இல்லையா? அதே மாதிரி தான் அவரும் நானும் சேர்ந்து தான் பண்ணோம். 2 பேருக்கும் இந்த மாதிரி வேலைகள் செய்ய ரொம்ப பிடிக்கும். தனியாக ஒருத்தர் செய்ய மாட்டோம். ஒருத்தர் வேலை செஞ்சால் கூட போய் இன்னொருத்தர் நின்று ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ ஜன்னலுக்கு உள் சைடு அந்த பீடிங்கில் அந்த தெர்மாக்கோல் ஷீட்டை வச்சு ஃபிட் பண்ணிட்டோங்க. மீதி இருக்க ஹைட்டுக்கு கட் பண்ணி செட் பண்ணிவிட்டு செல்லோ டேப் வச்சு ஒட்டிட்டோங்க. விண்டோலையும் நெட்லான்லேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிட்டதுங்க. ஸோ 3 monthsக்கு ஒன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீட்டை இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டோம்னா இயர்லி ஒன்ஸ் ஒரு மெயின்டெனன்ஸுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. டே டு டே லைஃப்பில் நான் எப்படி ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணுறனோ அதை தான் உங்களுக்கு பதிவேட்டுட்ருக்கேன். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணலாங்க. ஹாலில் போட்டிருக்க கர்டன்ஸ் எல்லாமே 100% காட்டனுங்க. ரொம்ப ஹெவியாக இருக்கும். மேலே போட்டிருக்க ரிங்கெல்லாம் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேலே எல்லா ரிங்கையும் சேர்த்து கட்டிட்டு தான் வாஷிங் மிஷினில் போட்டேன். காய போடுறப்போ பார்த்துருப்பீங்க, எதுவுமே கழண்டு வரல. எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு காய போட்டுட்டேங்க. கரெக்டாக ஒரு வேலை பண்ணுவோம். அன்றைக்கின்னு பார்த்து சாமி நமக்கு நல்ல ஒரு பலனை தருவார். கரெக்டாக மழை வந்துருச்சுங்க. நல்லாவே ரூம் கூலாகிடுச்சு. ஸோ இனி வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க. மற்ற எந்த விண்டோஸ்க்கும் ஒன்றும் போடலை, வெயிட் பண்ணி போடலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேங்க. ஸோ அன்றைக்கி காயவே இல்லைங்க துணி. அடுத்த நாள் காலம்பரை போய் தான் எடுத்தேன். ஏன்னா மாடியில் ஃபுல்லாக மழை ஃபுல்லாக வெட்டாயிடுச்சுங்க. வாஷ் பண்ணுறேன் பேர் வலின்னு சொல்லிட்டு அந்த மழை தண்ணியில் போய் ஆடி 2 நாளாக உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டேங்க. புது மழையில் நனையக்கூடாதுங்கிறது அதுக்கு தான் சொல்லுவாங்க. எனக்கு ஆசையாக இருந்தது. அதனால் புது மழையில் நனைஞ்சி நல்லா உடம்பு சரியில்லாமல் படுத்து ஸ்கூலுக்கும் போகலைங்க நான் அன்றைக்கி. காட்டன் ட்ரெஸ் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதிகம் தாங்க. அதே மாதிரி தான் கர்டன்ஸ்க்கும் அந்த மெயின்டெனன்ஸ் இருக்குது. அப்படியே போட்டோம்னா கசகசன்னு இருக்குங்க. அதனால் எடுக்கிறப்போவே அந்த ரிங்கெல்லாம் ஜிக்ஸாக் பண்ணி நீட்டாக எடுத்துகிட்டு வந்து ரோல் பண்ணி வச்சுட்டு 2 நிமிஷம் அயர்ன் பண்ணிவிட்டு மாட்டினோம்னா அழகாக ஃபிட் ஆகுங்க. அதுதான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். இனி 3 மாதம் முடிக்கும் நமக்கு தேவையில்லை. ஆனால் இதே நீங்கள் ஆல்டர்னேட் இன்னொரு கர்டன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரே ஒரு கர்டன் தான் வச்சுருக்கேங்க. அதனால் அதையே நான் அயர்ன் பண்ணி போட்டுட்டேன். இந்த ரிங்ஸ்குள்ளே டிஷ்யூ பேப்பர்லாம் சுற்றி வரும் இல்லையா, அந்த கார்ட்போர்ட் ரோல் அதை கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணியிருக்கேங்க. கொஞ்சம் அழகாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த ஒர்க் இன்றைக்கி ஃபுல்லாக சூப்பராக முடிச்சிட்டேங்க. இனி 3 months முடிக்கும். நமக்கு எந்த மெயின்டெனன்ஸும் இந்த கர்ட்டனை பற்றி இல்லைங்க. இனி மற்ற ரூம்ஸ்லலாம் அவ்வளோவா அழுக்காகாதுங்க. வேக்யூம் கிளீனர் இருக்கவங்க வேக்யூம் கிளீனர் போட்டாலே போதுங்க. அதில் இருக்க டஸ்ட் எல்லாமே வெளியில் வந்துடும். இது ரொம்ப ஈஸி மெத்தடுங்க. வீட்டுக்கு ஹெல்ப்பர் வேணுன்ற அவசியம் சம்டைம்ஸ் இருக்காதுங்க. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேக்யூம் கிளீனர் கூட நமக்கு ஒரு நல்ல நண்பன் அப்படின்னு சொல்லாங்க. நல்ல வேலைகள் செஞ்சு தரும். ஸோ ஃபுல்லாகவே காலியாக இருக்குது. இப்போ நான் க்ளீன் பண்ணுறதை உங்களுக்கு காமிக்கிறேன். வேக்யூம் கிளீனர்லாம் கண்டிப்பாக வீட்டுக்கு தேவையா அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கான ஒரு பதில்.
நம்ம ஹெல்ப்பர் இல்லாமல் ஒரு வேலை பண்ணோன்னா இந்த மாதிரி சில எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருந்ததுன்னா ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாங்க. இன்றைக்கி ஹெவி கர்டன்ஸ் எல்லாமே நிறைய பேர் போட்டிருப்பீங்க. அதெல்லாம் எடுத்து மிஷினில் போட்டு துவைக்கிறதும் கஷ்டம். ஒன்று அதை ஹெல்ப்பர் வாஷ் பண்ணுவாங்க, இல்லை லாண்ட்ரிக்கு போயிட்டு வாஷ் ஆகிட்டு அயன் ஆகிட்டு வரும். இந்த விஷயங்களை நம்மளே பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சில எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் வீட்டில் வச்சுக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது டெய்லி நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. மாதத்துக்கு ஒரு டைமோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு டைமோ தான் இந்த வேக்யூம் கிளீனர் வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். டீப் கிளீனிங் நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பெஸ்ட்டான சொல்யூஷன் கூட சொல்லாங்க. ஸோ என்னுடைய கர்டன்ஸ் நான் வாஷ் பண்ணாமல் வேக்யூம் கிளீனர் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துட்டேங்க. இதில் அழுக்கு ரொம்ப வராதுங்க, டஸ்ட்டு தான் படியும். அந்த டஸ்ட்டு ஃபுல்லாகவே வேக்யூம் கிளீனர் அழகாக சக் பண்ணி எடுத்துருங்க. நெட்லானை எடுத்து வாஷ் பண்ணணுன்னே இல்லைங்க, வேக்யூம் கிளீனர் வச்சு நெட்லானில் இருக்க டஸ்ட் எல்லாத்தையும் கூட எடுத்துடலாம். நான் இந்த மெத்தடை தாங்க ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த டிப் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் என்னுடைய ஹோம் பேஜில் இருக்குங்க. டைம் இருக்கிறப்போ விசிட் பண்ணுங்கள். எந்த ஒரு வேலையும் 2 பேர் சேர்ந்து செஞ்சோம்னா சலிப்பு இல்லாமல் அழகாக வேலைகளை செஞ்சுட்டு வந்துடலாங்க. முன்னாடி இந்த ஜன்னலில் பார்த்தீங்கன்னா வெட் கிளாத்தை வச்சு நாங்கள் தொடச்சி எடுத்தோம். இதில் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது. இதை ப்ளோயர் போட்டாலே இந்த டஸ்ட் எல்லாம் வெளியில் போயிருங்க. அதே மாதிரி கட்டிலுக்கு அடியில் குனிஞ்சு கூட்ட முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இந்த வேக்யூம் கிளீனர் போட்டால் போதுங்க, அடியில் இருக்க முடியிலேருந்து எல்லாமே நமக்கு க்ளீனாக வந்துருங்க. பாத்ரூம் மேட்டில் இருக்க டஸ்ட் எல்லாத்தையும் கூட அழகாக சக் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் என்னுடைய ஹோம் பேஜில் இருக்குங்க. டைம் இருக்கிறப்போ விசிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் ஷேர் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணவும் மறக்காதீங்க. ஸோ இன்றைக்கி க்ளீன் பண்ண இந்த டஸ்ட்டெல்லாம் தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். நான் நிறைய டெய்லரிங் ஒர்க் பண்ணுவேன். அந்த ரூமில் அந்த டஸ்ட்டெல்லாம் கூட சின்ன கண்ணுக்கு தெரியாத சின்ன அந்த த்ரெட்டெல்லாம் கூட இந்த வேக்யூம் கிளீனரில் வந்துருச்சுங்க. ஸோ இதுக்குள்ளே இருக்க டஸ்ட் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாங்களா? நம்ப மாட்டீங்க, நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தால் கூட இவ்வளோ டஸ்ட் எடுக்க முடியாது. கூட்ட மேலே பறக்கும். ஆனால் பாருங்கள் வேக்யூம் கிளீனரில் எவ்வளோ டஸ்ட் எடுத்திருக்கேன் பாருங்கள் இன்றைக்கி. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோக்கு ஒரு லைக் ஷேர் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணவும் மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் கீப் வாட்சிங். லாவண்யா.